ஐயா கடவுளே, என் வயிறு எரியுதையா, என் வயிறு எரியுது. இந்த ஆர்சிபிக்கார எதனா எங்க டீமு முட்டை கிட்ட மந்திரம் ஏன்னா வச்சிட்டானு தெரியலையே. நாங்க இப்படி தோத்துட்டே போறோமே. 209 ரன் அடிச்சோடனே பஞ்சாப்பை பஞ்சா ஆக்கலான்னு வாயிலாம் விட்டு வச்சிருந்தானே ஆர்சிபிக்காரன்ட்டையும் மும்பைக்காரன்ட்டையும். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்களே, எனக்கு தோத்தது கூட கஷ்டமா தெரியல. இந்த ஆர்சிபிக்காரன் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கலாய்ப்பான் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தப்பயே ஒரு வழி பண்ணிட்டானுங்க. இந்த மேட்ச் தோத்தது அவ்வளவுதான். 209 ரன் முக்கியம் அடிச்சோம். அசால்ட்டா அடிச்சுட்டு போறானுங்க பஞ்சாப் டீம். என்னடா நம்ம டீம் இப்படி போயிடுச்சு, என்ன மாதிரியான டீம். என் தலைவன் டோனி 5 கப்பு அடிச்சுட்டு ஒரு பயம் காட்டி வச்சிருந்தான். வரவும் போறோம்லாம் இப்போ நம்மளை அடிச்சுட்டு போற நிலைமைக்கு வந்துட்டோம். இதுல இந்த ஆர்சிபி வர நம்மளை பார்த்தாலே ஒண்ணுக்கு போறவனுங்க அவனுங்க. இப்ப நம்மளை கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்துருத்தல நம்ம கிட்ட. நீ வரலன்னா நம்ம தோத்துட்டே தான் தலை போவோம். எப்படின்னா வந்துருத்தல. என்ன பேச போறானுங்கன்னு தெரியல. ஆர்சிபி அங்க இருந்து பஞ்சாப்ல இருந்து வந்து சென்னை அசால்ட்டா பிரிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. நம்ம இங்க இருந்து எங்கன்னா போனோம் நம்மளே அடிக்கிறானுங்க. நம்ம எப்பதான் ஜெயிப்போம்? ஒரு வழியே இல்லையா அதுக்கு? ராஜே, டைம் மணி 11 ஆகுதியா. ஒரு சிஎஸ்கே ஃபேனா என்ன புலம்புட்டியா? நான் மாதிரி டீமா இருந்தா நாங்க தெரியுமா. இப்ப பாரியா, பைத்தியக்கார மாரி நைட்டு 11 மணிக்கு புலம்பிட்டு இருக்காயா. இப்போ நான் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருங்கயா இல்ல